ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. நம்ம அக்ரீன் எக்ஸாட்டிஸ்ல 18க்கும் மேற்பட்ட லெமன் அண்ட் லைம் வகைகள் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். அது என்னென்ன வகை அப்படின்றத இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தாய்லாந்து லெமன். ஸோ இது ஸ்கின் ரொம்ப மெல்லிஸா இருக்கும், நல்லா ஜூஸியா இருக்கக்கூடியது. அப்புறம் ரெட் லெமன், இது ஸ்கின் உள்ள பல்ப் எல்லாமே நல்ல ரெட் கலர்ல வரக்கூடிய வெரைட்டி இது. ஸோ அடுத்து லிஸ்பான் லெமன். ஸோ இது நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கும், சைஸ் நல்ல பெருசா அவகோடோ மாதிரி வரக்கூடிய வெரைட்டி. அடுத்து ரவுண்ட் ஜியாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்க பாக்குறது வந்து பிஞ்சு தான். இது நல்லா விளையும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கையளவுக்கு வரும். இது மோஸ்ட்லி சீட்லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் வரக்கூடியதுதான். ஸோ அடுத்து மேயர் லெமன். இதை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுவுமே நல்ல பெருசா இருக்கும். லிஸ்பான் லெமனும் மேயர் லெமனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேற வேற வெரைட்டி, வேற வேற ஃபிளேவர் வரும். ஸோ அடுத்து தாய்வான் சீட்லெஸ் அப்படின்றது. இதுவுமே நல்ல காய் வந்து நல்ல பெரிய சைஸ் வரக்கூடியது தான், நல்ல ஒரு டிஃபரெண்டான ஃபிளேவர் வரக்கூடியது. ஸோ அடுத்து அஸ்ஸாம் லெமன். அஸ்ஸாம் லெமன் பார்த்தீங்கன்னா நீட்டா வரக்கூடிய வெரைட்டி, கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். ஸோ அடுத்து புத்தா ஹேண்ட் லெமன். இது வந்து ஜூஸ்லாம் பண்ண முடியாது, நல்லா கேண்டி பண்ணி சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்டா இருக்கும் இது. அடுத்து பாப்புவான லெமன் சொல்லிட்டு ஃபிங்கர் லைம் மாதிரியே ஒரு வெரைட்டி இது. அடுத்து பெர்ஃபியூம் லெமன். நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிலே டாப் கிளாஸ் சொன்னா இதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கக்கூடிய வெரைட்டி இது. அடுத்து ஆஸ்திரேலியன் ஃபிங்கர் லைம். அடுத்து கமலா லெமன். இது வந்து கமலா லைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமலா ஆரஞ்சு ஃபிளேவர் இருக்கும், பட் இனிப்பு இருக்காது. லைம் நல்ல ஒரு புளிப்பு இருக்கக்கூடிய வெரைட்டி, ஜூஸ் தான் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அடுத்து இந்தோனேசியன் ஜியாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஏலக்காய் எல்லாமே நல்ல பெருசா வரக்கூடியது. பிக்கிள்லாம் பண்ணனா நல்ல ஒரு டிஃபரெண்ட் ஃபிளேவரா இருக்கக்கூடியது, ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்து காஃபி லைம். காஃபி லைம் நம்ம கிட்ட இன்னும் ஃப்ரூட்டிங் வரல, ஒரே பிளான்ட் தான், கிராஃப்டட் பிளான்ட் வச்சு வளர்த்துட்டு வரோம், கலெக்ஷன்ல இருக்குது. ஸோ இது இல்லாம கிரீக் லெமன், இதுவும் நம்ம கிட்ட புது வெரைட்டி தான். இப்போ தான் வந்து 2 பிளான்ட் வச்சு வளர்த்துட்டு வரோம். ஸோ இது காய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள் உற்பத்தி பண்ணுவோம். இது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ல வச்சிருக்கிறோம். அதெல்லாம் இப்போ சின்ன பிளான்ட்ஸா இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து அதெல்லாம் காய் வந்தோம்னா அது எல்லாமே கண்டிப்பா அப்டேட் பண்றோம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா தொட்டிலேயே வந்து பொமிலோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாத்துக்குடியில வியட்நாம் ஆல் சீசன் சாத்துக்குடி, அப்புறம் ரெகுலர் சாத்துக்குடி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கிட்ட கலெக்ஷன்ல நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா பிளான்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா பாட் கார்டன், அதாவது மாடி தோட்டத்துல தொட்டியில ஈஸியா வளர்க்கக்கூடிய வகைகள் தான். நிலத்துல இருக்கவங்க நிலத்திலையும் வச்சு வளர்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வெரைட்டி கமலா லெமன். இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க வீடியோல, இதுதான் வந்து இது கமலா லெமன் அப்படின்னு சொல்றத விட கமலா லைம் அப்படின்னு சொல்லலாம். இது பெரும்பாலும் ஆந்திரால வந்து நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க, கமலா நிம்புன்றாங்க. இதை வந்துட்டு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த சைஸ் தான் வரும். கமலா ஆரஞ்சோட பிளேவர், அந்த ஒரு வாசனை பிளேவர் அப்படியே இருக்கும். ஆனா லைமோட புளிப்பு 100% புளிப்பு தான் இருக்கும். சோ ஒரு எலுமிச்சங்காயே வந்துட்டு கமலா ஆரஞ்சோட பிளேவர்ல இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இந்த கமலா லைம் இந்த வெரைட்டி. சோ இது வந்து ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்த ஈல்டு. இது வந்து நம்ம கட் பண்ணி வீடியோ எடுக்கல. சோ இந்த வருஷம் ஈல்டுல வந்துட்டு இன்னொரு வீடியோ அப்டேட் பண்றோம். அதுல வந்து இந்த கமலா லைமை வந்து கட் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சோ இது வந்து ஒன்லி ஃபார் ஜூஸ். நல்ல புளிப்பு இருக்கும், பிளேவர் வந்து கமலா ஆரஞ்சு பிளேவர் இருக்கும். நம்ம இது வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு நல்லா எக்ஸலண்டா இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. கமர்ஷியலா பண்றதுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வயபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பிக்கிள் பண்ண முடியாது, சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா ஒன்லி ஜூஸுக்கு மட்டும் தான் இந்த பர்பஸ். அதுவுமே கமலா ஆரஞ்சு பிளேவர்ல தான் இருக்கும், ஆனா நல்லா புளிப்பா இருக்கக்கூடியது. சால்ட் இல்ல சுகர் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். சோ இந்த வருஷம் இதே சேம் பிளான்ட் நீங்க பார்த்தா இந்த வருஷத்தோட ஈல்டு பாருங்க. இந்த வருஷம் இப்பதான் வந்து எல்லாமே பிஞ்சு பிடிச்சு ஓரளவுக்கு ஒரு 30% விளைச்சல்ல இருக்குது. சோ இது வந்து நல்லா ஃபுல்லா விளைஞ்ச உடனே இந்த காயோட வெயிட், அதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறது, ஜூஸ் எப்படி வருது, எவ்வளவு ஜூஸ் இருக்குது, எல்லாமே இன்னொரு வீடியோல அப்டேட் காமிக்கிறோம். இந்த கமலா லைமை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இந்த ஈல்டட் பிளான்ட்ல இருந்து எடுத்த லேயரிங் பிளான்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது. சோ இப்போ நீங்க பாக்குறது பாருங்க 9 இன்ச் பாட்ல இருக்கக்கூடிய கமலா லைம் பிளான்ட்.
ஸோ 9 இன்ச் பாட்டில் ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ், நல்லா ஒரு பெரிய சைஸாகவே இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 6 இன்ச் பாட், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இது எல்லாமே 6 இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய லேயரிங் பிளான்ட். ஸோ இது வந்து வீட்டு யூஸ்க்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி வளர்க்கறதுக்குலாம் நல்லா பெஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் ஒரு ஜூஸ் சாப்பிட்றதுக்கான ஒரு வெரைட்டி தான் இந்த கமலா லைம். கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு பெருசாக சூட் ஆகாதுங்க. வேணுன்றவங்க கமர்ஷியலாக வேணுன்றவங்க கூட எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த செடி உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அருமையான எக்ஸாட்டிக் பிளான் பற்றின தகவல்களோட மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறோம். Until then, bye bye from Cyrus A to Z. Bye bye friends, happy gardening.